Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Spread love because love is God. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எப்படி செஞ்சேன்னு தெரியுமா உங்களுக்கு? ரீவைண்டில் போய் பார்த்துட்டு வாங்க. ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிப்பியும் ஒரு ஹெல்தி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட் க்ரீம்னு சொல்லுவாங்க, அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃப்ரூட் க்ரீமுங்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஃப்ரூட் க்ரீம் பண்ணுறது எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது அவகேடோவும் பனானாவும் வச்சு அவகேடோ ஃப்ரூட் க்ரீம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பனானா வேணும், அவகேடோ வேணும், ஒரு அவகேடோ, ஒரு பனானா, அப்புறம் வந்து க்ரீம் ஒரு 1/2 கப். இது மூணும் தான் நமக்கு தேவையானது. இது வந்து கார்னிஷிங்க்கு பொமேக்ரேனட்டும் பிஸ்தாச்சியோவும் வச்சுருக்கேன். இது வந்து சுகர் இதில் போட்டு, ஏன்னா இது அவகேடோ வந்து கொஞ்சம் ஸ்வீட் இல்லாத ஃப்ரூட் தான், அவகேடோவில் ஸ்வீட் இருக்காது. ஸோ நம்ம சுகர் போட போகிறோம். பனானாவும் அதுக்கு தான் சேர்க்குறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ஹெல்தி. ஆனால் எப்படி செய்யலாம், இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ஃப்ரூட் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் சாப்பிடுவாங்க. அதுவும் க்ரீம் உள்ளது குழந்தைங்க சாப்பிடாமல் இருப்பாங்களா, அதுதான் க்ரீம் சேர்த்து பண்ண போகிறோம். எப்படின்னு நான் காட்டுறேன். முதல்ல பனானாவையும் அவகேடோவையும் நம்ம சும்மா ரஃபாக கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுல்லே இந்த க்ரீமை முதல்ல ஊற்றிக்கிறோம். க்ரீமை ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு அதிலே இந்த சுகர் இருக்குல்ல, அதையும் போட்டுறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல பனானாவையும் அவகேடோவையும் நான் கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இது கொஞ்சம் கடிப்பட்டுக்கிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை இதில் போடுறோம். உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் அவகேடோ எவ்வளோ நல்லது அப்படின்னு. பனானாவும் ரொம்ப நல்லது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம, ஆனால் அவகேடோ வந்து அவ்வளோவா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அவங்க நல்லா இருந்தால் தான் அவகேடோ சாப்பிடுவாங்க. ஏன்னா சில இது வந்து ரைப்பன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரைப்பன் பண்ணாத அவகேடோ ஏதாவது இந்த மாதிரி வாங்கிட்டீங்க, அது சரியாக ரைப்பன் ஆக மாட்டேங்குது, இல்லை ரைப்பன் ஆச்சு ஆனால் சாஃப்டாக இருக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி உள்ள அவகேடோஸை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம க்ரீம் கொஞ்சம் சுகர் போட்டு பீட் பண்ணிவிட்டு கையாலே அதில் கோர்ஸாக அரைச்ச அவகேடோ பனானாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்மளோட இது பனானா அவகேடோ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பிஸ்தாச்சோ
சாப் பண்ணது போட்டுட்டு கொஞ்சம் பொமேக்ரேனட் போட்டு நீங்கள் இதில் வச்சு சில்லாக கூட சர்வ் பண்ணலாம். சில்லாக ஒத்துக்காதுங்கிறவங்க அப்படியே சர்வ் பண்ணலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட அவகேடோ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவகேடோ க்ரீம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து அவகேடோ க்ரீம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. கட்டாயம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். Thanks for watching. See you in the next video. Until then, bye.